உலக மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போது நாம் தனுசு ராசியின் பங்குனி மாத ராசி பலன்களை பார்ப்போம். குடும்பம். சுக்கிரன், சனி மற்றும் புதன் ஆகியோர் அனுகூலமாக சஞ்சரிக்கிறார்கள். மற்றைய கிரகங்களின் சஞ்சார நிலைகள் சாதகமாக இல்லை. வரவும் செலவும் சமமாகவே இருக்கும். மாத கடைசியில் பண நெருக்கடி ஏற்படக்கூடும். கூடிய வரையில் திட்டமிட்டு சிக்கனமாக செலவு செய்தல் நன்மை தரும். குரு பகவான் அனுகூலமாக இல்லாததால் திருமண முயற்சிகளில் குழப்பமும் இழுபறி நிலையுமே நீடிக்கும். அர்த்தாஷ்டக ராசியில் சூரியன், ராகு சேர்ந்திருப்பதால் உடல் ஆரோக்கியம் பாதிக்கப்படக்கூடும். சிறு விஷயங்களுக்கு கூட அதிக அலைச்சலும் உழைப்பும் தேவைப்படும். 6ஆம் இடமான ருணரோக சதுர்ஸ்தானத்தில் ராசிநாதனாகிய குரு பகவான் சஞ்சரிப்பதால் குடும்பத்தில் ஒற்றுமை குறையும். நெருங்கிய உறவினர்களிடையே பகை உணர்ச்சியும் வாக்குவாதமும் ஏற்படுவதால் மன நிம்மதி பாதிக்கப்படும். கலத்திரஸ்தானத்தில் செவ்வாய் நிற்பதால் மனைவியின் ஆரோக்கியத்தில் கவனமாக இருத்தல் நல்லது. நெருங்கிய உறவினர்களிடையே ஒற்றுமை குறையும். திருமண வயதில் பெண் அல்லது பிள்ளை இருந்தால் வரன் அமைவதில் தடங்கல்கள் உண்டாகும். உத்தியோகம். உத்தியோகத்துறைக்கு அதிகாரியான சனி பகவான் சிறந்த சுபபலம் பெற்று திகழ்கிறார். அதே தினத்தில் சுக்கிரனும் அனுகூலமாக வலம் வருகிறார். மேலதிகாரிகள், சக ஊழியர்கள் ஒத்துழைப்பார்கள். அர்த்தாஷ்டகத்தில் சூரியனும் ராகுவும் அமர்ந்திருப்பதால் பணிச்சுமையும் பொறுப்புகளும் சக்திக்கு மீறியவையாகவே இருக்கும். ஊழியர்களுக்கு சற்று சிரமமான மாதமாகும் என்பதை சூரியன் மற்றும் ராகுவின் நிலை எடுத்து காட்டுகிறது. ஜீவனஸ்தானத்தில் கேது அமர்ந்திருப்பது பொறுப்புகள் அதிகமாக இருக்கும் என்பதையும், அலுவலக கடமைகள் சம்பந்தமாக வெளியூர் பயணங்களும் அலைச்சலும் அதிகமாக இருக்கும் என்பதையே எடுத்து காட்டுகிறது. தொழில் மற்றும் வியாபாரம். சந்தை நிலவரம் சற்று கடுமையாக இருக்கக்கூடும் என்பதை அர்த்தாஷ்டக ராசியில் சஞ்சரிக்கும் சூரியன், ராகுவின் நிலையும், 6ஆம் இடமான ருணரோக சத்துருஸ்தானத்தில் குரு பகவான் நிலை கொண்டிருப்பதும் தொழில் ஸ்தானத்தில் கேது இருப்பதும் எடுத்து காட்டுகின்றன. நியாயமற்ற போட்டிகள் அதிகமாக இருக்கும். உங்கள் பொருள்களுக்கு சந்தையில் எதிர்பார்த்திருந்த விலை கிடைப்பது சற்று கடினம். குருவின் நிலையினால் வங்கி மற்றும் நிதி நிறுவனங்களும் ஒத்துழைக்க மறுப்பார்கள். கலைத்துறையினர். கலைத்துறைக்கு அதிபதியான சுக்கிரன் அனுகூலமாக சஞ்சரிக்கிறார். வருமானத்துக்கு அதிகாரியான சனி பகவானும் சுபபலம் பெற்று சாதகமாக நிலை கொண்டுள்ளார். நல்ல வாய்ப்புகள் தேடி வரும். வருமானம் உயரும். செல்வாக்கும் புகழும் அதிகரிக்கும். அரசியல் துறையினர். சுக்கிரன் மற்றும் சனி பகவான் ஆகிய இருவரும் சுபத்துவ பாதைகளில் வலம் வருகிறார்கள். கட்சியில் ஆதரவு பெருகும். மக்களிடையே செல்வாக்கு அதிகரிக்கும். தசாபுக்திகள் உங்களுக்கு சாதகமாக இருந்தால் முக்கிய பதவியொன்றும் கிடைக்கும். மாணவ மாணவியர். கல்வி கிரகமான புதன் சுக்கிரனுடன் சேர்ந்து சிறந்த சுபபலம் பெற்று திகழ்வதால் படிப்பில் சிறந்த முன்னேற்றம் ஏற்படுவது உறுதி. பாடங்களில் மனம் உற்சாகத்துடன் ஈடுபடும். விவசாயத்துறையினர். உழைப்பிற்கேற்ற விளைச்சலும் வருமானமும் மனதிற்கு மகிழ்ச்சியை அளிக்கும். கால்நடைகள் அபிவிருத்தி அடையும். நவீன விவசாய வசதிகள் எளிதில் கிடைக்கும். ருணஸ்தானத்தில் குரு நடிப்பதால் பழைய கடன்கள் தொடர்ந்து கவலையை அளிக்கும். திட்டமிட்டு செலவு செய்தல் அவசியம். பெண்மணிகள். அர்த்தாஷ்டக ராசிக்கு தோஷம் ஏற்பட்டுள்ளதால் உஷ்ண சம்பந்தமான பிணிகள் கவலையை அளிக்கும். வயிற்று வலி, தலைவலி ஆகியவை உடலை வருத்தும், கவலையை அளிக்கும். வியாழன் மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் அருகிலுள்ள திருக்கோயில் ஒன்றில் நெய் தீபம் ஏற்றுவது சிறந்த பரிகாரமாகும். சந்திராஷ்டம தினங்கள் பங்குனி 23 முதல் 25 முற்பகல் வரை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.